அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய மாலை வந்தனங்கள். மீண்டும் இலங்கையில் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இன்று மீண்டும் உங்களுடன் சில பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் சந்தோஷம் அடைகின்றேன். குறிப்பாக புத்தளம் மாநகர சபைக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் மற்ற இடங்களைப் போல மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நாளுக்கு ஒரு பொதுக்கூட்டங்கள் என்று பல தரப்பினரும் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே 2 நாளைக்கு முன்பாக புத்தளத்தில் நடைபெற்ற ஒரு மேடையிலே நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாகவே என்னுடைய இன்றைய அவதானிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே சொல்லிச் சென்றுள்ளார். அந்த முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் என்ன அதிலே புரிந்து கொள்கின்றோம், என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அதில் உள்ள சரிவிளைகள் என்ன என்பதுதான் இன்றைய விடயத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த ஆசிரியர் உண்மையிலேயே அரசியலில் அனுபவம் உள்ளவர். பல காலம் ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் ஒரு தீவிர ஆதரவாளராக செயல்பட்டவர். ஆனாலும் இன்று இவர் மக்களுக்கு சொல்லும் கருத்து மிகவும் ஒரு வேடிக்கையான கருத்து. அவருக்கே அது புரியுமா என்பது கூட தெரியாமல் இருக்கின்றது. எல்லோருக்கும் அறிமுகமான ஆசிரியர் தான் அவர். சொல்லுவார்கள் சியானிஸ் மாஸ்டர் என்று. அவர் அரசாங்க ஆசிரியர் அல்ல, ஆனால் ஒரு பிரைவேட் டியூட்டர், மெட்ஸ் படிப்பிப்பவர். அவரினால் இந்த ஊரிலே நன்மையடைந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு மெட்ஸிலே ஒரு புலி என்றும் கூட சொல்லுவார்கள். அதுக்கு நாம் வாழ்த்துகின்றோம். அவர் தொடர்ந்து அப்படியாக இருக்க வேண்டும், நிறைய மாணவர்களை உருவாக்க வேண்டும். புத்தளத்துக்கு அவர் ஒரு தேவைப்பட்டவர், குறிப்பாக இந்த மெட்ஸ் துறையில். இருந்த பொழுதிலும் இந்த மெட்ஸிலே அவர் ஒரு திறமையான ஒரு ஆசிரியராக இருக்கின்றார் என்பதற்காக அவர் அரசியலிலும் அப்படியா என்று நாம் பார்ப்போமேயானால் அதன் முடிவு ஒரு பரிதாபகரமாக இருக்கின்றது. இந்த ஆசிரியர் இரட்டை கொடி மேடையிலே சொல்லிய விஷயம்தான் புத்தளத்துக்கு ஏன் ஒரு தனி கட்சி வேண்டும், அதனால் என்ன நன்மை என்பதுதான் அவருடைய தலைப்பாக இருந்தது. அதாவது அவர் சொல்ல வருவது, ஒரு தனிக்கட்சி ஒரு பிரதேசத்துக்கு இருக்கும் பொழுது அங்கே அபிவிருத்திகள் மழையாக கொட்டும் என்று. அதற்கு உதாரணமாக காலஞ்சென்ற முன்னாள் முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் ஷேக் அஷ்ரஃப் அவர்களை உதாரணம் காட்டினார் எங்களுடைய சியானிஸ் மாஸ்டர் அவர்கள். அஷ்ரஃப் அவர்கள் கிழக்கிலே அந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்குவதன் மூலம்தான் அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பங்கை, அவர் மாறி மாறி வந்த அரசாங்கங்களில் முக்கியமான பங்கை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தோ பல காரியங்களை செய்து கொண்டார், சாதித்து கொண்டார். ஆகவே ஒரு தனிக்கட்சியின் முக்கியத்துவம் இங்கே எவ்வாறு வெளிப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தை சொன்னார். இது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த ஒரு விடயம் அஷ்ரஃபுக்கு அமைந்தது என்பதை ஆசிரியர்கள் சியானிஸ் மாஸ்டர்கள் உணர தவறிவிட்டார்கள். அன்றைய காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழம் பெற்றுத்தராவிட்டால் தம்பி அஷ்ரஃப் அவர்கள் அதை பெற்றுத்தருவார் என்ற ஒரு விடயம் கிழக்கில் மேடைகளிலே மிகவும் காட்டமாக சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தமிழ் அரசியலோடு பிணைந்த அஷ்ரஃப் அவர்கள் அங்கே நடைபெற்ற கள சூழ்நிலையின் மாற்றங்கள் காரணமாக ஒரு கட்சியை அமைத்து, அந்த கட்சியை இலங்கையில் நடந்த இந்த அரசியல் சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அதை பயன்படுத்தி தனக்கான விடயங்களை, தனது கட்சிக்கான விடயங்களை செய்து கொண்டாரே ஒழிய அவர் அந்த இஸ்லாமிய மக்களை, முஸ்லீம்களை அரசியல் விழிப்புணர்வை நோக்கி கொண்டு செல்லவில்லை. அரசியல் தெளிவை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. ஒரு வகையான அரசியல் உந்துதலை கொடுத்தார் என்று மாத்திரம் நாம் சொல்லிக்கொள்ளலாம். அங்கே ஒரு வெற்றிடம் தேவைப்பட்டது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஒரு உணர்ச்சி வசப்பட்ட, உணர்ச்சி மயத்துக்குள்ளால் மக்களை ஆழ்த்தி அங்கே ஒரு அரசியல் செய்து ஓரளவு காலத்தை போக்கிக் கொண்டார். ஆனால் அந்த சூழ்நிலை முடிவதற்கு முன்னாலே
தன்னுடைய முடிவு பிழையானது என்பதையும் அதற்கு மாற்றீடாக இன்னொரு கட்சி அமைப்போம் என்றும் ஒரு நாடுதழுவிய ரீதியிலே என்று சொல்லி அதை அமைத்து அதன் கூட இன்னும் இருந்த இடத்திலிருந்து ஒரு அடி கூட மேலே எழும்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், என்னுடைய கணக்கின்படி இன்னொரு 10 வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் இருக்கப் போகின்றது. ஜனாதிபதி அவர்களின் கருத்துப்படிக்கு இன்னும் 15 வருஷங்களுக்கு அவர்கள் இருக்கப் போகின்றார்கள். எனக்கு தெரியாது ஜேபியின் செயலர் டில்வின் சில்வா அவர்கள் எத்தனை வருடம் கணக்கு போட்டு வைத்துள்ளார்கள் என்று. அவர்கள் கணக்கு போட்டு வைத்தால் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார்கள். அந்த அளவுக்கு எங்களுடைய திட்டம் விசாலமானது, மிகவும் உறுதியானது, மிகவும் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய. இந்த அடிப்படையிலே கடந்த 25, 30, 40 வருடங்களாக இருந்த அரசியல் இனி வரப்போவதே இல்லை. அத்தகைய ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கும்போது தான் இந்த சிறு சிறு கட்சிகள், ஊர் பேர் தெரியாத கட்சிகள், பிராந்திய கட்சிகள், ஊர்க்கட்சிகள், நகர கட்சிகள், தெருக்கட்சிகள், வீட்டுக் கட்சிகள் என்று பலவிதமான கட்சிகளும் அமைத்து தங்களுடைய வியாபாரத்தை கொண்டு செல்கின்றார்கள். சியானிஸ் மாஸ்டர் உணரத் தவறாத ஒரு மிக பெரிய விடயம்தான், இவர்கள் இன்று களமிறங்கியிருக்கும் இந்த வாடகை கட்சி, இரட்டை கொடி என்ற வாடகை கட்சி இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 10-15 வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த கட்சி ஆரம்பித்ததனால் அவர் சார்ந்த அந்த பிரதேசத்துக்கு அவர் எதை கொண்டு வந்தார், எந்த அபிவிருத்தியை கொண்டு வந்தார் என்றால் உங்களுக்கு தெரியும், அது பெரிய ஒரு ஜீரோவாகத்தான் இருக்கும். ஆகவே அங்கே தனிக்கட்சி அமைப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு அபிவிருத்தியை கொண்டு வரலாம் என்றது ஒரு மடத்தனமான ஒரு கற்பிதத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த என்எஃப்ஜிஜி கட்சி தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால்தான் கடந்த பொது தேர்தலில் கூட அந்த கட்சி எந்த பிரதேசத்தில் உருவாகியதோ அந்த தொகுதியில் வாக்கு கேட்காமல் ஏனைய 5 மாவட்டங்கள் கேட்டு படுதோல்வி அடைந்தார். அதைவிட முக்கியமான விடயம்தான், அந்த தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாடகை கட்சியின் தலைவர் அப்துல் ரஹ்மான் என்ஜினியர் அவர்கள் விமானம் எடுத்து துபாய் கட்டாருக்கு சென்று விட்டார் அவருடைய தொழிலை பார்ப்பதற்கு. இப்படியான கேவலமான ஒரு அரசியல் செய்பவர்கள் தான் இப்பொழுது கட்சி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சியானிஸ் மாஸ்டர் ஒரு எந்தவித ஒரு லாஜிக்கும் எந்தவித ஒரு தர்க்க ரீதியான நியாயங்களும் இல்லாமல் கட்சி கட்டுவதன் மூலம்தான் நாடு ஊர் அபிவிருத்தி அடையும், அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையும் என்பதற்கு அவருடைய சொந்த கட்சியை உதாரணமாக இருக்கின்றது. அந்த கட்சியினால் ஒரு சிறிய விடயங்களை கூட செய்ய முடியாமல் இருந்தது, செய்ய முடியாது என்பதை நான் இப்போ சொல்லி காட்டுகின்றோம் இங்கே. ஆகவே தான் இந்த இரட்டை கொடி கட்சி தன்னுடைய சொந்த இடத்தில் கூட தேர்தல் கேட்க முடியாமல் எங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தது. அஸ்ரப் அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் சூழ்நிலை காரணமாக அரசாங்கங்களை அழுத்தத்துக்குட்படுத்தி அமைச்சு பதவிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே கடந்த 10 வருடங்களாக இந்த இரட்டை கொடி எங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் எம்பி தாருங்கள், தேசிய பட்டி உறுப்புரிமை தாருங்கள், தேசிய பட்டி உறுப்புரிமை தாருங்கள் என்று கேட்டுதான் எல்லா இடத்திலையும் நிராகரிக்கப்பட்டு கடைசியாக என்பிபியினாலும் நிராகரிக்கப்பட்டு இப்போது வீட்டிலே குந்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சியிலிருந்து திருப்பி இன்னொரு கிளை பரப்பி கொண்டிருக்கும் கட்சி தான் என்எஃப்ஜிஜியின் முன்னைய செயலர் நஜா முகமது அவர்களின் சோசியல் அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சமூக ஜனநாயக கட்சி என்று. இப்படி முஸ்லீம் சமூகத்துக்கு தேவைக்கு அதிகமான கட்சிகள் உருவாகி முஸ்லீம் சமூகத்தின் ஒரு சுமையாக இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர முஸ்லீம் சமூகத்துக்கோ இந்த நாட்டுக்கோ எந்த விதமான பயனும் நன்மையும் அவர்களால் கொடுக்க முடியாது என்பது இங்கே நிதர்சனம். ஆகவே இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள 10 கட்சிகளோடு 11வது கட்சியாக இசாமரைக்கார் இன்று வாடகைக்கு அமர்த்தி ஒரு கட்சியை இந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்து அந்த கட்சியின் மூலம் வென்று தான் மாநகர சபை சென்று அதற்கு பின்னால் தங்களுக்கான ஒரு தனி கட்சியை கட்டியமைப்பாராம். அந்த கட்சியை தேசிய ரீதியில் வளர்த்தெடுப்பாராம். அவர் முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாராம். இது நடக்கின்ற காரியமா சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். இன்று இலங்கையில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்றே பாருங்கள். ரவுஃப் ஹக்கீமும் சரி, ரிசாத் பதீதும் சரி, அல்லது தேசிய முஸ்லீம் காங்கிரஸின் அத்தாவுல்லாவும் சரி, இன்னும் யார் எல்லாம் சரி, இந்த கட்சி அமைத்து மக்களுக்கு விடயங்களை சாதித்து கொடுத்ததாக இல்லை. உதாரணமாக சியானிஸ் மாஸ்டர்
புத்தளத்திலே முன்னைய நாள் உதவி அமைச்சரும் சபையின் தலைவருமாக இருந்த ஃபாய்ஸ் அவர்களின் ஒரு தீவிர ஆதரவாளர், தன்னை போராளி என்று சொல்லிக்கொள்வார். போராளி என்ற ஒரு வார்த்தையே ஒரு நகைப்புக்குரியும் ஒரு கேலிக்குரியும் ஒரு வார்த்தை. அவர்கள் வேண்டுமென்றால் தீவிர ஆதரவாளர் என்று சொல்லிக்கலாம். இந்த தீவிர ஆதரவாளராக இருந்த சியானிஸ் மாஸ்டர் அவர்களுக்கு ஃபாயிஸ் கட்சி அமைத்துத்தான் ஊருக்கு இவ்வளவு சேவைகளை, இந்த மாவட்டத்துக்கு, இந்த தேர்தல் தொகுதிக்கு இந்த சேவைகளை கொண்டு வந்தாரா என்றால் அவரே சொல்வார் அப்படி அல்ல என்று. ஃபாயிஸ் எந்த விதத்திலும் கட்சி கட்டவில்லை. ஆனால் இன்று புத்தளத்திலே கல்விமான்களை, குறிப்பாக விஞ்ஞானத்துறையிலே, குறிப்பாக மருத்துவத்திலும் என்ஜினியரிங் துறையிலே தொடர்ச்சியாக மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான கல்லூரி, அதைவிட இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், ஸ்விம்மிங் பூல், அதைவிட இங்கே புத்தளம் கடற்கரைக்கு முன்னால் அமைந்துள்ள ஆடிட்டோரியம், அதன் பிறகு புத்தளத்துக்கான புதிய ஒரு வாசிக சாலை, அதைவிட இந்த மாநகர சபைக்கு அல்லது முந்தி நகரசபையாக இருந்ததுக்கு ஒரு நிரந்த ஒரு கட்டிடம், புதிய கட்டிடம், அதற்கெல்லாம் மகுடம் வைத்தால் போல கலாஓயாவில் இருந்து 24 மணித்தியாலம் புத்தள மக்கள் தொடர்ச்சியான கட்டுப்படுத்தப்படாத நீர் விநியோகத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாரிய ஒரு திட்டத்தை செய்து முடித்த ஒரு விடயம். இன்னும் இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த அத்தனை அபிவிருத்தியிலும் செய்வதற்கு ஃபாய்ஸ் அவர்களுக்கு தனி கட்சி தேவைப்பட்டதா? புத்தகத்திலே கட்சி அமைத்தாரா? அல்லது கர்த்தீவிலே கட்சி அமைத்தாரா? இல்லையே. அவர் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தை சரியாக பயன்படுத்தி இந்த ஊருக்கு தேவையான அத்தனை அபிவிருத்திகளையும் கொண்டு வந்தார். ஆகவே இப்பொழுது அதற்கான எல்லா விதமான கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. புத்தளத்துக்கு ஒரு தனி கட்சியோ, முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு தனி கட்சியோ, இலங்கைக்கு ஏற்கனவே இருக்கும் 20-30 கட்சிகளுடன் 31வது கட்சியோ தேவையே இல்லை. இஸ்லாமரைக்கார் அமைக்கப் போவதாக சொல்லும் இந்த கட்சி முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பாரமாகவே இருக்கும், அது நீண்ட காலத்தில் ஒரு ஆபத்தாகவே இருக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே மக்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இத்தகைய ஒரு பித்தல் ஆட்டங்களுக்கும் என்ன பேசுகின்றார்கள் என்று அறியாமல் அவர்கள் பேசும் விடயங்களையும் நம்பி அவர்களுக்கு வாக்களித்து எமக்கு கையில் இருக்கும் அதிர்ஷ்டத்தை தவற விட்டு விடாதீர்கள். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் 6ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த மாநகர சபை தேர்தலிலே புத்தளத்திலே எங்களுக்கு முடியுமான எல்லா வட்டாரங்களிலும் என்பிபியை தெரிவு செய்வதன் மூலம் நாம் ஒரு கட்டமைப்பான, செயல்திறன் மிக்க, துடிப்புள்ள, நீண்டகால திட்டமுள்ள ஒரு ஆட்சியை நாம் இங்கே அமைத்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜனாதிபதி என்பிபி கட்சி, அரசாங்கம் என்பிபி கட்சி, எம்முடைய ஆளுநர் என்பிபி கட்சி, எம்முடைய தேர்தல் மாவட்டம் அத்தனையும் என்பிபி கட்சி. அதைவிடவும் எமக்கு ஒரு அமைச்சர் இருக்கின்றார், அதுவும் இந்த நகரசபை மாநகர சபை என்ற அனைத்து விவகாரங்கள் கணிப்பதற்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கின்றார். எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் அவருக்கு போடுங்கள், இவருக்கு போடுங்கள், எதிர்க்கட்சிக்கு போடுங்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து வேலை செய்வோம், புத்தளத்தை அபிவிருத்தி செய்வோம், அப்படி எல்லாம் கதைத்து கொண்டிருப்பது காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கும் ஒரு விடயம் என்றே எனக்கு படுகின்றது. ஆகவே புத்தள மக்களே, ஜாக்கிரதையாக இருங்கள். நான் மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்வேன். ஒரு கிளி பிள்ளை சொல்வது போல மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக்கொண்டே இருப்போம். சந்தர்ப்பம் என்பது அடிக்கடி கதவை தட்டாது. இது மாபெரும் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நகர விடுவோமானால், தவற விடுவோமானால் எம்மை போல அரசியல் அறிவிலிகள் இருக்கவே முடியாது. ஆகவே எதிர்வரும் 6ஆம் தேதி என்பிபி என்ற இந்த கட்சியை எல்லா வட்டாரங்களையும் தெரிவு செய்வதன் மூலம் என்பிபி கட்சியின் முதன்மை வேட்பாளர் ரின்சால் அவர்களை புத்தளத்தின் மாநகர சபை மேயராக்குவதன் மூலம் அவருடைய கையை, என்னுடைய கட்சியின் கையை இன்னும் பலப்படுத்தி நாம் தேவையான அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த தனி கட்சி கட்டி தான் புத்தளத்துக்கு அபிவிருத்திகளை கொண்டு வர முடியும் என்ற பசப்பு வார்த்தைகளை நம்பி நீங்கள் உங்கள் வாக்குகளை வீணாக்க வேணாம் என்று கூறி தயவாக நான் கேட்டுக்கொள்வது, ஊர் எமதே, வெற்றி எமதே, அதை நிர்ணயிப்பது நீங்களே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.